வணக்கம். கடந்த 2 நாட்களா தேசம் முழுவதும் பேசு பொருளா இருக்கக்கூடிய பிரச்சனை, விஷயம் அப்படின்றது தில்லியினுடைய ஜந்தர் மந்தர்ல 20ஆம் தேதி முந்தானத்து நடந்த மார்ச் அதுல நடந்த கலவரங்கள், அதுல நடந்த தடியடி அப்படின்றது தேசம் முழுவதும் ஒரு பெரிய பேசு பொருளா இருக்குது. நீட் வினாத்தாள் கசிவு. நீட் தேர்வு அப்படின்றது ரொம்ப காலமாவே தமிழக மாதிரியான மாநிலத்தில அந்த எக்ஸாமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அரசியல் கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில நீட் எக்ஸாமினுடைய பேப்பர்ஸ் வந்துட்டு பணம் வாங்கிட்டு லீக் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்வே ரத்து செய்யப்பட்டிருந்தது. சமீபத்தில மறுதேர்வு வச்சிருந்தாங்க. டெலிகிராம் மாதிரியான ஆப்ப கூட வந்துட்டு ஒரு 2, 3 நாளைக்கு தடை பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த நீட் தேர்வு அதே மாதிரி சிபிஎஸ்இனுடைய அந்த மார்க் போடும்பொழுது அந்த பேப்பர வந்துட்டு சாஃப்ட் காப்பியா எடுத்து அத திருத்துனாங்க. அதுல பல குளறுபடிகள் நடந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயத்திற்கும் பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையோட சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி போன மாசம் ஜூன் 20ஆம் தேதியிலிருந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர்கள் பல இடங்கள்ல அந்த போராட்டத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல சோனம் வாங்சுக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டக்காரர். ஸோ அவருடைய அப்பா வந்து ஜம்மு காஷ்மீர்ல காங்கிரஸினுடைய அமைச்சரா இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருந்தாரு. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டு இருந்தாரு. ஸோ அந்த என்ஜிஓக்கு ஸ்வீடன் நாட்டுல இருந்து ஃபண்டிங் வாங்கிட்டு இருந்தாரு. சமீபத்தில மத்திய அரசாங்கம் ஃபாரின்ல இருந்து நீங்க ஃபண்ட் வாங்குறீங்க அப்படின்னா, அதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். அந்த ஃபண்ட் எதற்காக வாங்குறீங்களோ, அதற்காகத்தான் செலவழிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள கணக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதுல கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க. ஸோ அதுல இந்த சோனம் வாங்சுக் அப்படின்றவரினுடைய அந்த ஃபண்ட் அப்படின்றது நிறுத்தப்பட்டிருந்தது. அதனால டென்ஷன் ஆன அந்த மனுஷன் லடாக்ல போராட்டம் பண்ணாரு. பிஜேபியினுடைய ஆஃபீஸ்ல வந்து தீ வைத்து எரிக்கப்படுது. அதற்கு பின்னணியிலும் இவர் தான் இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி பல போராட்டங்கள் நடத்தினதுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு இந்த ஜந்தர் மந்தர்ல உட்கார்ந்து நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு 21, 22 நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தாரு. ஸோ ரொம்ப அவருடைய உடல்நிலை மோசமா போக அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. தற்பொழுது கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீட் தேர்வுக்காக தான் நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்லியிருந்தாலும் அந்த போராட்டத்துல வந்துட்டு தேசத்துக்கு எதிரான குரல், இந்து மதத்திற்கு எதிரான குரல், பாஜக, ஆர்எஸ்எஸ் இவர்களுக்கு எதிரான குரல்கள் இது எல்லாமே ஒலிக்கிறத நம்ம பார்த்தோம். அந்த அ போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த பிரகாஷ் ராஜ்ல இருந்து, யோகேந்திர யாதவ்ல இருந்து எல்லாருமே ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்ல இருக்கிறவங்க. ஸோ ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்ல இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அவர்கள் இருக்கலாம், ஆதரவு குடுக்கலாம். அண்ட் ஹிந்து மதத்தை நீங்க விமர்சனம் பண்றது, பாரதத்தினுடைய ஒற்றுமைய நீங்க விமர்சனம் பண்றது, இந்த மாதிரியான கோஷங்கள் எல்லாமே வைக்கிறது அப்படின்றது, நீங்க நீட் தேர்வு இதுல இருக்கக்கூடிய குளறுபடி, இதற்கான ஒரு சொல்யூஷன் அதை நோக்கி நகர்றீங்களா? இல்ல உங்களுடைய நோக்கம் வேற மாதிரி இருக்குதா? இன்னும் சொல்ல போனோம்னா, நேபாள் மாதிரி, இலங்கை மாதிரி இங்க ஜென்சி இளைஞர்கள் திரண்டு எழுந்து போராட்டம் பண்ணுவாங்க, கலவரம் பண்ணுவாங்க, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஸ்லோகன்களும், அப்படின்ற மாதிரியான இன்டர்வியூஸும் நம்ம வீடியோக்குள்ள நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. 20ஆம் தேதி பாராளுமன்றம் கூடியது. ஸோ நாங்க சன்செட் அதாவது பாராளுமன்ற வளாகத்தை நோக்கி நாங்க மார்ச் போறோம் அப்படின்ற மாதிரி அவர்கள் வர, அவர்களை தடுத்து நிறுத்த, அங்க போராட்டக்காரர்கள் கையில கல்லோட வந்திருந்தாங்க. ஸோ அவர்கள் தாக்க போலீஸ் ஆஃபீசர்ஸ் திருப்பி தாக்க, காவலர்கள் ஒரு 118 பேர் வந்து காயமடைந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த விஷுவல்ஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே நேரத்துல நெறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெர்சன்ஸ், நடிகர், நடிகைகள் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கிறவங்க, மீடியால வொர்க் பண்றவங்க, ஆர்ஜேஸ் இவர்கள் எல்லாருமே வந்து சோனம் வாங்சுக் சார் அப்படின்ற மாதிரி அவர சொல்லி, அவர் வந்துட்டு இவ்ளோ நமக்காக தான் இவ்ளோ பண்றாரு. நாம கொதித்தெழுந்து போராட்டத்துல இறங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி, இந்த கவர்ன்மெண்ட் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டூல் கிட்டோட எடுத்துட்டு வந்து அவங்க பேசுறாங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அ நீட் தேர்வு, சிபிஎஸ்இ இதுல குளறுபடிகள் நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, எக்ஸாக்ட்லி நடந்திருக்குது. பிரச்சனை இருக்குதா? இருக்குது. அத சரி பண்ணணுமா? சரி பண்ணணும். இந்த பிரச்சனைய பண்ணவங்க யாரோ அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமா? கண்டிப்பா எடுக்கணும். ஸோ இதனால பல மாணவர்களினுடைய உழைப்பு, பெற்றோரினுடைய கனவு, பெற்றோரினுடைய நம்பிக்கை இது எல்லாமே வந்து கேள்விக்குறியாகி இருக்குது. ஸோ இதற்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்கப் பெறணும். ஸோ அதற்காக போராடலாமா? கண்டிப்பா போராடலாம். இந்த தேசம் அதற்கான உரிமையை குடுத்திருக்குது. அமைதியான வழியில போராடணும். உங்களுடைய கோரிக்கைகள முன்வைக்கணும். அதை விடுத்துட்டு, தேசத்தினுடைய ஒற்றுமைக்கு கூறு விளைவிக்கிற மாதிரியான விஷயங்கள பேசுறது, மற்ற நாடுகள்ல நடந்த மாதிரி வன்முறை வழியா அரசாங்கத்தை, ஆட்சியை கவிழ்த்துருவோம்ன்ற மாதிரியான பேச்சுக்களை எடுத்து, அது சார்ந்த நீங்க போராட்டங்களை முன்வைத்தீங்க அப்படின்னா, அதற்கான இடம் இது கிடையாது. ஸோ முந்தானேத்து நடந்த போராட்டம் ஒரு பெரிய அளவுல கவனம் பெற்றதை அடுத்து, இந்த போராட்டத்தை
காங்கிரஸ் கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றைக்கு நடந்த போராட்டத்துல, பிரதமரினுடைய வீட்டு வாசல்ல நடந்த போராட்டத்துல தெலுங்கானாவினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி, கேரளாவினுடைய முதல்வர் வி.டி. சதீஷன் இவர்கள் நேரடியா தில்லிக்கு வந்து கலந்துக்கிட்டாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். சாயங்காலத்துல ஒரு 6 மணி கிட்ட ராகுல் காந்தி அண்ட் பிரியங்கா வாத்ரா கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு 10 மணிக்கு மேல அவங்க விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்ற தகவலையும் நம்ம செய்தியா பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும். தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்றதோட மட்டும் கிடையாது. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்றாருன்னா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவரும் ரிசைன் பண்ணணும். ஸோ அவரே ரிசைன் பண்ணார் அப்படின்னா, மோடி அவரும் ரிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி, தேசத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. ஸோ இவர்களினுடைய நோக்கம் அப்படின்றது மோதிய பாஜகவை தேர்தல் வழியா, வாக்கு வழியா, மக்களினுடைய நம்பிக்கை வழியா வீழ்த்த முடியாது அப்படின்றதுனால, குறுக்கு வழியில ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த ஆட்சியை கவிழ்த்துடுவோமா அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் விவசாயிகளுடைய போராட்டத்துல இருந்து பல விஷயங்களை செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு அங்கமா தான் நம்ம இந்த போராட்டத்தையும், இதனால ஏற்பட்ட வன்முறையும் நம்ம பார்க்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நடிகர்கள், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், மீடியா பர்சன்ஸ் இந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்துட்டு டூல் கிட்டா வந்து சொல்றாங்க, நீங்க இளைஞர்களே வந்து போராடுங்க, ஜென்ஸ் இளைஞர்களே உங்களுக்காக தான் போராடுறாங்க, இந்த தேசத்தை எதிர்த்து போராடுங்க, நேபாள் மாதிரி இங்கேயுமே வந்துட்டு ஒரு நல்ல ஆட்சி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேபாளுக்கு இவங்க போயிருக்கிறாங்களா, என்ன நடந்திருக்குது அப்படின்றது இவங்களுக்கு தெரியுமான்றதே தெரியல. ஆனா இங்க இருந்துகிட்டு அங்க கம்பு சுத்துறாங்க. சொல்றது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மீடியா பர்சன்ஸ், செலிபிரிட்டிஸ் பெரும்பாலானவங்க பணம் வாங்கிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் பண்றாங்க. ஸோ நெறைய ஃபாலோவர்ஸ் இல்லாத பர்சன்ஸ் பேசுறாங்க அப்படின்னா, அது அவர்கள் வந்துட்டு இண்டிவிஜுவலா பேசுவாங்க. மத்தபடி என்னுடைய ஐடியாலஜி இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையாள சினிமால பெரும் கூட்டம் சுத்திட்டு இருக்கும். அதே மாதிரி இங்கேயுமே வந்துட்டு நாங்க யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சில குரூப் சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு விஷயம் செய்றாங்க அப்படின்னா, அதற்கு பின்னாடி ஒரு ஃபண்டிங் இருக்குது. ஸோ அதை நம்பி நீங்க தேவையில்லாம களத்துல இறங்கி வீணா போயிடாதீங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன்னா, முந்தானத்து நடந்த போராட்டத்திலேயே விஷுவல்ஸ் வழியா எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது. யார் யாரெல்லாம் வந்துட்டு தவறுகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது. ஸோ நீங்க போராட்டம் பண்றது, உரிமையை கேட்கறது எல்லாமே உங்களுடைய ரைட்ஸ். தேவையில்லாத சதி செயல்கள் செய்யக்கூடிய பர்சன்ஸினுடைய வலையில போய் நீங்க விழுந்து உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் கெடுத்துக்காதீங்க அப்படின்றத நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். 2 தரப்புலையும் என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க கவனிங்க. சில விஷயங்களை தேடி பாருங்க. சோனம் மான்சுக் அப்படின்றவர் யாரு, அவருடைய பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, அவர் ஏன் இங்க போராட்டத்துக்கு வராரு, என்னென்ன மாதிரியான கோஷங்களை எழுப்புறாங்க, மாணவர்களினுடைய போராட்டம்னு சொல்றாங்களே, அபிஜித் தீப்கர் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாரு, எந்த காலேஜ்ல படிக்கிறாரு, சோனம் மான்சுக் எங்க படிக்கிறாரு, எங்கிருந்து வராரு, அருந்ததி ராய் எங்க படிக்கிறாங்க, இவர்களெல்லாம் எங்க வந்து என்ன பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, இந்த போராட்டம் யாருக்கானது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த பாரதம் போராட்டத்துக்கான வாய்ப்பையும் உரிமையையும் வழங்கி இருக்குது. ஆனா நாட்டினுடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய வகையில யார் போராடினாலும் அதற்கான இடம் இங்க இல்ல. நீங்க பாஜகவை எதிருங்க, அது உங்களுடைய உரிமை. அதற்காக அங்க போய் உட்கார்ந்துட்டு பாஜக ஹிந்து மதத்தை தூக்கி பிடிக்குது, நாங்க ஹிந்து மதத்தை பத்தி தப்பா பேசுவோம் அப்படின்னா, அதையும் இந்த தேசம் பார்த்துட்டு இருக்காது. ஸோ நீங்க இந்த ஆட்சியை மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2029 பாராளுமன்ற தேர்தல்ல நின்னு ஜெயிச்சு ஆட்சியை மாற்றுங்க. அதை விட்டுட்டு குறுக்கு வழியில புகுந்து ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, அதற்கான இடம் இந்த நாட்டுல கிடையாது. ஸோ அதை நம்பி போகக்கூடிய ஜென்ஸ் இளைஞர்கள் தேவையில்லாம அவர்களினுடைய வாழ்க்கையும் வந்துட்டு வீண் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ஒரு விஷயத்தை நாம சொல்லிடுறோம். ஸோ ஜென்ஸ் இளைஞர்கள் நார்மலா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கறதோட இல்லாம அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் தேடி பார்த்து தெளிவு பெற்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான மூளைச்சலவை செய்யக்கூடிய பர்சன்ஸினுடைய வலையில விழமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி நாம நம்புவோம். ஜென்ஸ் இளைஞர்கள் கவனமா இருக்கணும் அப்படின்றதான் நாம சொல்லக்கூடிய மெசேஜஸ். அதே நேரத்துல அரசாங்கம் இந்த நீட் தேர்வு இது சம்பந்தமான குளறுபடிகளுக்கு ஒரு தீர்வை சீக்கிரமா எடுக்கணும். நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடியே மத்திய அமைச்சரவை மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுல குறிப்பா தர்மேந்திர பிரதான் அவர் அமைச்சரவையிலிருந்தே வெளியேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். திமுக அண்ட் சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் இவங்க 2 பேரும் அலையன்ஸ்ல வருவாங்க அப்படின்றதுனால அந்த அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கிற மாதிரி தகவல்கள் சொல்றாங்க. ஸோ இவங்க பேசாம இருந்திருந்தாங்கன்னா தர்மேந்திர பிரதான அமைச்சரவையிலிருந்து நீக்கியிருப்பாங்க. ஆனா இவர்களினுடைய நோக்கம் அப்படின்றது தர்மேந்திர பிரதான அமைச்சரவையிலிருந்து நீக்கிறதோ, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதோ கிடையாது. எப்படியாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதன் வழியா கலவரத்தை தூண்டுறதா இவர்களினுடைய நோக்கமா இருக்குது. அதனாலதான் ஒவ்வொரு முறை பாராளுமன்றம் கூடும் பொழுதும் அதை நடக்க விடாம பல பிரச்சனைகளையும் சதிகளையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 நாட்களா பாராளுமன்றம் கூடி இருக்குது. 2 நாளும் எந்த விதமான அலுவலும் இல்லாம ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். ஸோ மத்திய அரசாங்கம் இந்த பிரச்சனை பத்தி நாங்க பாராளுமன்றத்துல பேசுறோம், அதற்கான ஸ்பேஸ் கொடுக்குறோம் அப்படின்றத காங்கிரஸ் கட்சி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி கேட்கறது தர்மேந்திர பிரதான்
அதே மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி 3 பேரும் ரிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாங்க. ஸோ அவர்களினுடைய நோக்கம் அப்படின்றது வேறையா இருக்குது. ஸோ நாம சொல்லக்கூடிய மெசேஜ் கலவரத்தினால ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, அதற்கான இடம் இது இல்ல. ஜென்சி இளைஞர்கள் பார்த்து, புரிந்து, தெளிந்துக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய மெசேஜ். சீக்கிரமா இந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் கிடைக்கணும். அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பும், கடமையும் கூட. செய்வாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.